ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநார்களை போற்றி. கடகராசினியர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுருகாரன் சந்திரனின் ஆட்சி வீடு. நேர்களே, பூத ஜோடத்திலிருந்து கடகராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம். ராசி பலன்கள், கிரக பயிற்சிகள், சாதக பாதகங்கள், வழிபாடுகள், பரிகாரங்கள், தசாபுத்தி பலன்கள், இப்படி நிறைய போடுறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ணி நிறைய தகவல் சொல்கிறேன். அதுபோல் அதிர்ஷ்ட தினங்கள், அதிர்ஷ்ட நாட்களையும் சொல்கிறோம். இந்த வீடியோ பதிவில் ராஜயோக நாட்கள் சொல்கிறோம். அதாவது உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரம், 3 நட்சத்திரத்துக்கும் குரு பலம் உள்ள நாட்கள் என்ன, அதை சொல்கிறோம். குரு பலம் ரொம்ப முக்கியம். குரு தினமும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பலன்கள் கொடுக்குறாரு. குருவால் அதிர்ஷ்டம் பெற்ற நட்சத்திரங்கள் தினமும் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் உங்கள் ராசியில் எப்படி வருது, அதை தான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அடுத்து வருகின்ற நாட்களில் யோகம் எப்படி இருக்குது? அந்த யோகம்னா ராஜயோகம். யோகம்ங்கிறது என்னென்னா கிரகங்களுடைய சேர்க்கை தான் யோகம். அந்த யோகம் உங்களுக்கு எப்படி கன்வெர்ட் ஆகுது, அதை சொல்ல போகிறோம். அதுபோக மற்ற நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சுருக்கமாக சொல்லிவிட்டு அன்றைக்கு உண்டான வழிபாடை சொல்கிறேன். அதாவது யோகமான நாட்கள் நமக்கு நல்லா தான் இருக்கும். அன்றைக்கி நம்ம தொட்ட காரியம் நல்லபடியாக இருக்கும், நம்மளை சுற்றி நல்லது நடக்கும். அதாவது நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் நல்லபடியாக முடியும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு நாளாக போகும். வர வேண்டிய பணம் நல்லபடியாக வசூலாகும். சில பேருக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்புகள் கூடுதலாக நல்லா இருந்துச்சுன்னா அன்றைக்கி யோகம் உச்சம் தொடும். சரியா? அதுக்கு ஜனன ஜாதகமும் கை கொடுக்க வேண்டும். 4 சேர்ந்தால் தான் சத்தம் அதிகமாக இருக்கும். ஒரு கை தட்டினா ஓசை இருக்காது, பல கை தட்டினா தான் சத்தம் அதிகமாக இருக்கும். அதுபோக கோச்சார பலன்கள், ஜனன ஜாதக லக்கண தசாபுத்தியும் கிரக அமைப்பும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். பட் இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு 100க்கு ஒரு 50% ஒரு கோஆர்டினேஷன் ஆகும். ஓகே நேயர்களே, அந்த வழிப்படி, அந்த முறைப்படி, அந்த குருவின் பலப்படி இந்த 3 நட்சத்திரத்துக்குமே யோக நாட்களை சொல்கிறேன். அதுக்கடுத்து மற்ற நாட்கள் எப்படி இருக்கும் அதுக்குண்டான வழிபாடை சொல்கிறேன். நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. அதனால் நீங்கள் அன்றைக்கி சம்மந்தப்பட்ட நாள் அன்றைக்கி சம்மந்தப்பட்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். வழிபாடுங்கிறத வீட்டில் இருந்தே கும்பிட்டு போகலாம். நீங்கள் பூஜை அறையிலேருந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம். அந்த தெய்வத்தை நினச்சி கும்பிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் ஆலயம் இருந்தாலும் ஆலயம் செல்வது சாலமும் நன்று. சரி நேயர்களே, இப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு குருபலம் உள்ள யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்ப்போம். 23ஆம் தேதியிலேருந்து சொல்கிறேன் நான். சரியா? ஆகஸ்ட் 23லேருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் சொல்கிறேன் நான். இது ஒரு பேக்கேஜ் வச்சுக்கோங்க. சரியா? 23ஆம் தேதியிலேருந்து இன்று முதல் ஆகஸ்ட் 5 இல்லை, செப்டம்பர் 5, மன்னிக்கவும், செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். ஆகஸ்ட் 23லேருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நாட்கள் என்ன, அதை சொல்கிறேன். இதுபோக ராசிக்கு போடுற பலன்கள் வேறு, அது பொது பலன்கள். சரியா? உங்களுக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு சுற்றி நடக்கிறத உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லும். உறவு முறைகள், பழக்க வழக்கங்கள், மற்ற விஷயங்களில் சொல்கிறது கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள். இது தினப்பலன்கள் மாதிரி தான். சரியா? தினப்பலன்களை ஒவ்வொரு நாளும் தனியாக சொல்கிறதுக்கு நான் ஒட்டுமொத்தமாக ஒரு 10 நாளைக்கு சொல்கிறேன். ஆகஸ்ட் 23லேருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். ஓகே, புனர்பூச நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆகஸ்ட் 26, ஆகஸ்ட் 27, ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 2ஆம் தேதி, செப்டம்பர் 4ஆம் தேதி, செப்டம்பர் 5ஆம் தேதி. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமாக இருக்குது. குருவின் பலம் உள்ள ராஜயோக நாட்களாக இருக்குது. மற்ற நாட்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி புனர்பூச நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் இதாக தான் இருப்பீங்க. டென்ஷனாக இருந்திருப்பீங்க, பதட்டமாக இருந்திருப்பீங்க, கொஞ்சம் பண பிரச்சனை இருந்திருக்கும், சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால் இன்று இரவு தூங்குவதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை கும்பிட்டு தூங்கினீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 24 நல்ல நாளாக தான் இருக்குது. சரியா? ஆகஸ்ட் 24 நல்ல நாள் தான், மத்தியம பலன் தான். காசு பணம் கையில் கிடைக்கும். அரசாங்க தொடர்புகள், அரசியல்வாதிகளோட சகவாசம் நல்லபடியாக இருக்கும். நல்லபடியாக வேலை பார்ப்பீங்க. ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. அதுக்கடுத்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி கொஞ்சம் மனசோர்வு இருக்கும். மனதுக்குள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுவீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. பிறர் உங்கள்கிட்ட நல்ல அந்த அளவுக்கு நான் சரியாக அணுக மாட்டாங்க. ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. அதனால் அன்றைக்கி காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி, 29ஆம் தேதி மனசோர்வு இருக்கும். உடம்புல ஒரு கலக்கம் இருக்கும். தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். மற்றவங்ககிட்ட புரிதல் கம்மியாக இருக்கும். குறிப்பாக பெண்கள்கிட்ட சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா ஆகஸ்ட் 29ஆம் தேதி நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆகஸ்ட் 30 சிரமம் இருக்கும். வீண் சிரமம் இருக்கும். வாக்குவாதம் இருக்கும். மனதில் ஒரு சஞ்சலம் இருக்கும். தேவையில்லாத செலவுகள் இருக்கும். அதே மாதிரி பழக்க வழக்கத்திலும் சில மாறுதல் இருக்கும். தேவையில்லாத பழக்க வழக்கத்தை செய்கிற மாதிரி இருக்கும். காலையில் ஆஞ்சநேயரை கும்பிட்டு போங்க. ஆகஸ்ட் 30ஆம் தேதி கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து
செப்டம்பர் 1 செப்டம்பர் 1 கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பதட்டமாக இருப்பீங்க, புரிதல் கம்மியாக இருக்கும், தான் சொல்கிற மற்றவங்க கேட்கணும்னு ஒரு அடாமெண்ட்டில் இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களால் கோஆர்டினேஷன் பண்ணி போக முடியாது. பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு உத்வேகமாக இருப்பீங்க. பட் அதனால் எதிர்பார்த்த அளவு எதுவுமே செய்ய முடியாது. பிறர்கிட்ட யாசகம் பண்ணுற மாதிரி இருக்கும், பிறருடைய உதவி தேவைப்படுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் செப்டம்பர் 1 கந்தசஷ்டி கவசம் காலையில் படிச்சுட்டு போனீங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து செப்டம்பர் 3 செப்டம்பர் 3 கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ஒரு மறைமுகம் இருக்கும், மறைமுக போட்டி இருக்கும், போட்டி பொறாமை இருக்கும். உங்களை மற்றவங்க வெறுத்து ஒதுக்குவாங்க, உங்கள் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. குடும்பத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி ஒரு வெறுப்பு நிலை, ஒரு சூனியம் இருக்க தான் செய்யும். அதை உடச்சி எறியணும்னா காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போனீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, புனர்பூசம் 4ஆம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு யோக நாட்களையும் சொல்லியிருக்கிறேன். மற்ற நாட்களில் உள்ள பலன்களை ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் மற்ற நாட்கள் எந்த தெய்வத்தை கும்பிடணுமோ அதை சொல்லியிருக்கிறேன். சம்மந்தப்பட்ட தெய்வத்தை கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சகலமும் கை கொடுக்கும், பிரச்சனை தீர்ந்து நல்வழி பிறக்கும். ஓகே, அடுத்து பூசம் சனி பகவானுடைய நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது? ஆகஸ்ட் 23 செப்டம்பர் 5 வரைக்கும் பார்த்தோம்னா யோகமுள்ள நாட்கள் உங்களுக்கு 23 இன்று யோகமுள்ள நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. குரு யோகம் இருக்குது, குரு பலம் இருக்கிறதுனால இன்று யோகமுள்ள நாட்களாகவே இருக்கும். இன்று பொழுது நல்லபடியாக போயிருக்கும். உங்களை சுற்றி ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கும், ஓரளவு நல்லா இருந்திருப்பீங்க. இந்த 7 சனி நடக்கிறதெல்லாம் விட்டுருங்க. சரி, அதெல்லாம் வேறு. இது தின பலன்கள். இன்றைக்கு தேதிக்கு உங்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும். ஆகஸ்ட் 23 நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆகஸ்ட் 25, அதுக்கடுத்து ஆகஸ்ட் 27, ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் 29, செப்டம்பர் 1, செப்டம்பர் 3 இந்த நாட்கள் உங்களுக்கு யோக நாளாக பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 25, ஆகஸ்ட் 27, ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் 29, செப்டம்பர் 1, செப்டம்பர் 3 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. ராஜயோகம் உள்ள நாட்களாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், நினைத்த காரியம் தொடங்கும், நல்ல விதமாக இருக்குது. மற்ற நாட்கள் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா பூசத்துக்கு மற்ற நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 24 கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பதட்டமாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், முயற்சி பலிக்காமல் போகலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்ப்பீங்க. ஆனால் எதுவும் சக்ஸஸ் ஆகாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க. அடுத்து 26 நல்லா இருக்காது. சரியா? மனதில் ஒரு கலக்கம் இருக்கும், பயம் இருக்கும், தொட்டக்காரன் தொலங்கார் இழுபறி இருக்கும். எந்த ஒரு விஷயமும் ஒரு முடிவுக்கு வராமல் இழுபறிலையாகவே இருக்கும். அதனால் 26 காலையில் தேவிஸ்ரீ கருமாரியம்மனை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து 30 மனதில் ஒரு மந்தமாக இருக்கும். செயல்பாடில் சுறுசுறுப்பு இருக்காது, சோம்பேறித்தனம் இருக்கும், எல்லா காரியத்தையும் ஒத்தி போடுற மாதிரி இருக்கும். அதனால் 30 காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆகஸ்ட் 31 வீண் சிரமம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், தேவையில்லாத செலவுகள் வரும், தகாத செயல் செய்வீங்க. நீங்கள் செய்கிற செயல் பிறருக்கு பிடிக்காமல் போயிடும். அதனால் சில குழப்பம், சில விதர்ப்பம் வரும். 31 காலையில், ஆகஸ்ட் 31 காலையில் 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து செப்டம்பர் 2 டென்ஷனாக இருப்பீங்க, பதட்டமாக இருப்பீங்க. சரியா? ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டீங்க, ஒரு அடமண்டாக இருப்பீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு யாருக்குமே கொஞ்சம் இசைந்து கொடுக்காமல் இருப்பீங்க. இல்லைன்னா உங்களை சுற்றி நடக்கிற காரியமும் உங்களுக்கு இசைவு இல்லாமல் இருக்கும், இசைந்து போக முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் மனப்போராட்டத்தில் இருப்பீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? பதறிய காரும் செதறும் சொன்ன மாதிரி செப்டம்பர் 2 கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்றைக்கி காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி 4 கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? 4 நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். செப்டம்பர் 4 மனச்சோர்வு இருக்கும், மனதில் ஒரு பதட்டம் இருக்கும். நீங்கள் செய்கிற காரியங்கள் பிறருக்கு எரிச்சலை தர்ற மாதிரி இருக்கலாம். அதனால் மற்றவங்க விஷயத்துலேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக அன்றைய நாளை பார்க்கணும். அன்றைய காலையில் துர்க்கை மனை கும்பிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 5 சிறப்பாக இருக்குது. ஆகஸ்ட் 5 யோக நாளாகவே பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 5 இல்லை, செப்டம்பர் 5. சரியா? செப்டம்பர் 5 பூச நட்சத்திரத்துக்கு மிக யோகமான நாளாகவே கணிக்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரத்துக்கு நல்ல நாட்கள், யோக நாட்கள், ராஜயோக நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற நாட்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற நாட்களில் செப்டம்பர் 24 ஆகஸ்ட் 24, அடுத்து ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் 29, ஆகஸ்ட் 30, செப்டம்பர் 2, செப்டம்பர் 4 இந்த நாட்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு. சரியா?
மறுபடியும் சொல்கிறேன். ஆகஸ்ட் 24, கூடுதலாக ஆகஸ்ட் 26, ஆகஸ்ட் 24, ஆகஸ்ட் 26, ஆகஸ்ட் 28, ஆகஸ்ட் 29, ஆகஸ்ட் 30, செப்டம்பர் 2, செப்டம்பர் 4 இந்த நாட்கள்லாம் நல்ல நாளாக இருக்குங்க. ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சரியா சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நாட்களில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைகளில் ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் வந்து நல்ல மாற்றமாக இருக்கும். ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், ஒரு போனஸ் கிடைக்கலாம், உத்தியோகம் கிடைக்கலாம், இடமாற்றம் கிடைக்கலாம், ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் கிடைக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கலாம், லாபம் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் வாங்குகிற லாட்டரி சீட்டில் கூட யோகம் இருக்கலாம். நிறைய பேர் கிடைக்குது. பட் அந்த யோகம் வந்து கிடைக்கிறதுக்கு ஜனன ஜாதகத்தில் வழி இருக்குது. நான் இந்த வீடியோ பதிவில் அந்த இதில் கமெண்ட்ஸ்லாம் எடுத்து போடுறேன் உங்களுக்கு. நான் நமக்கு பாசிட்டிவாக வந்த கமெண்ட்ஸு நம்ம பலன்கள் போட்டு அதனால் பலனடைந்த பயனாளிகள் எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அதையும் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதுவும் வந்து நிறைய பேருக்கு பலிக்குது. சரியா நம்ம சொல்ல பலன்கள் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது, சாதகம் நிறைய நடக்குது. அதை வாட்ஸ்அப்பில் எல்லோரும் போடுறாங்க, அனைத்து ராசினியர்களும் போடுறாங்க. அதை கலந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் என்க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே நேயர்களே, உங்களுக்கு வந்து யோக நாட்களை சொல்லிட்டேன். மற்ற நாட்கள் எப்படி சார் இருக்கணும்னா 23ஆம் காலையில் நீங்கள் வந்து 23ஆம் சரியில்லை, அன்றைக்கி காலையில் சுவாமி ஐயப்பனை கும்பிட்டு போங்க. 25ஆம் சரியில்லை, அன்றைக்கி காலையில் முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க. 27ஆம் காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போங்க. அடுத்து வந்து 31ஆம் காலையில் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க. செப்டம்பர் 1ஆம் காலையில் 18ஆம் படி கருப்பசாமியை கும்பிட்டு போங்க. 5ஆம் காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போங்க. இந்த தெய்வத்தை கும்பிட்டு போனீங்கன்னா அன்றைக்கி தேதி நல்லபடியாக இருக்கும். எதுக்கு நான் அந்த தெய்வத்தை வழங்க சொல்கிறேன்னா, அன்றைய தேதி உங்களுக்கு நல்லா இல்லை, சரியா நல்ல விதமாக பார்க்கப்படலை, பிரச்சனைகள் உட்பட்ட நாளாகவே இருக்குது. அந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நாளாக மாற இறை வழிபாடு முக்கியம். எல்லா நாளும் திருநாளாக இருக்காது. சரியா மாதத்தில் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு 30 நாட்கள் இருக்குன்னா ஒரு மாதத்தில், தமிழ் மாதத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு 12 நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கும். அந்த ஜோதிட அந்த அமைப்பின்படி 12 நாட்கள் 27 நட்சத்திரம் இருக்குது மொத்தம். சரியா அந்த 27 நட்சத்திரங்கள் அப்படியே ஒவ்வொரு மாதமும் சுற்றி வரும். சந்திரன் சுற்றி வருவார் 27 நட்சத்திரத்தையும். சந்திரன் சுற்றி வருவதுதான் ஒரு மாதம். அந்த சந்திரன் சுற்றி வரும்போது அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு இப்போ ஆயிலி நட்சத்திரம்னா ஒரு மாதத்தில் 12 நாட்கள் வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பான நாட்களாக இருக்கும். 12 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. அது எப்படி நல்லா இருப்பீங்கிறது உங்கள் லைஃப்பை பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் இருக்கும். மற்ற நாட்கள் காட்டிலே அன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு ஆறுதலாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் போகும். வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வர முடியும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், அந்தந்த லெவலில் நல்லாயிருக்கும். படிக்கிற மாணவனுக்கு அன்றைக்கி தேதி படிப்பு நல்லபடியாக போகும். அன்றைக்கி தேதி எக்ஸாம் வச்சா அதில் நல்ல ஒரு மார்க் கூடுதலாக எடுப்பான். இப்படி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க தொட்ட வேலைகளில் ஒரு காரிய அனுகூலம் முன்னேற்றம் இருக்கும். மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். மனதில் சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி தங்கும். இப்படி தாங்க பார்க்கப்படுகிறது பலன்கள். சரியா எல்லோரும் ராஜயோக நாட்கள் அப்படின்னா நம்ம பெட்டியில் வந்து பணம் கொடுப்பாங்கன்னு நினைக்காதீங்க. கொட்டியாக பெட்டிகள் பணம் கிடைக்கும், கோடி கோடியாக கொட்டுன்னு நினைக்காதீங்க. யோகம்னா என்ன, கிரகங்களோட சேர்க்கை தான் யோகம். அது நல்ல யோகமும் இருக்குது, கெட்ட யோகமும் இருக்குது. யோகங்கிறது ஒரு வார்த்தை வந்து நல்லதையும் குறிக்கும், கெட்டதையும் குறிக்கும். அதனால் எல்லோரும் யோகம்னா நீங்கள் நல்லதான் நினைக்கிறீங்க, அது கிடையாது. ஜோதிடத்தில் யோகம் என்ற வார்த்தைக்கு கிரகங்கள் சேர்க்கை, கிரகங்களுடைய ஜங்ஷன், அவங்களுடைய சந்திப்பு, அந்த அமைப்பு. சரியா ஒரு கிரகம் மற்ற கிரகத்தோட சேர்ந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, மற்ற கிரகத்தோட சாரத்தில் ஏறினாலும் சரி, அதை யோகம்னு சொல்கிறோம். ஒரு ஆண் பெண் சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆண் தனியாக இருக்கிறத காட்டில் ஒரு பெண்ணோட சேர்ந்து இருந்தால் தான் குடும்பம்னு ஆகுது, குடும்ப தலைவன் ஆகிறான். அது மாதிரி தான் 2 கிரகங்கள் சேரும்போது யோகம். அது நல்ல யோகமாக கெட்ட யோகமாங்கிறது வந்து அன்றைய தினத்தை பொறுத்து இருக்குது. சரியா அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் அது நல்ல யோகமாக இருக்கும்போது அதுக்கு ராஜயோகம்னு ஒரு பேர் வைக்கிறோம், அவ்வளோதான். அந்த யோகம் வந்து ராஜயோகம், அதுக்கு ஒரு தலைப்பு சுட்டுரும், அவ்வளோதான். ராஜயோகம்னா ஏதோ ராஜாவோ மந்திரியோ முதலமைச்சரோ வந்து நம்ம வீடு தேடி வந்து கதவை தட்டி பணத்தை கொடுக்க போகிறது கிடையாது. சரியா நம்ம உழைச்சாதான் நமக்கு காசு. உழைக்கிறவங்களுக்கு தான் இங்கே எல்லாமே. இன்றைக்கி பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவங்க, மல்டி மில்லியனாக இருக்கிறவங்க எல்லோரும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் சும்மா இல்லை. பிரதம மந்திரி வந்து முதலமைச்சர் வரைக்கும் ஓயாமல் உழைக்கிறாங்க. எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு பார்த்தா ஊராக போய் உழைக்கிறாங்க. எலியாப்பட்டில் ஏறி இறங்குறாங்க. ஊரை சேர்ந்து பிரச்சாரம் பண்ணால் தான், செய்ய வேண்டியதை செஞ்சாச்சான், கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் ஓட்டு கிடைக்குது. அவங்களும் ஒரு இடத்துல உட்கார முடியுது. முதலமைச்சராக 5 வருஷத்துக்கு அசைக்க முடியாமல் உட்காரக்க முடியுது. இது பிரதமருக்கும் ரைட்டு, முதலமைச்சருக்கும் ரைட்டு. யாராக இருந்தாலும் உழைச்சாதான் உயர்வு. ஆனால் அந்த உழைப்பில் வந்து அதிர்ஷ்டமும் இருக்கணும். சரி அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அவங்களால வெற்றி பெற முடியும். அதிர்ஷ்டம் முழுமையாக இருந்தால் ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருவாங்க. அதிர்ஷ்டம் சரியில்லை,
அறகுறையாக தான் இருக்குன்னா இழுபறியாக இருக்கும். கூட்டணி மந்திரி சபை இப்படி நிறைய பார்க்குறோம் நம்ம. சரியா? நம்ம வந்து நிஜ வாழ்க்கையிலே நிறைய பார்க்குறோம். நம்ம தாய் திருநாடு இந்தியாவிலே நிறைய மாற்றங்கள் நடக்கு, அரசியல் மாற்றங்கள்லாம் நடக்கு. அந்தந்த நேரத்தில் அந்தந்த அவங்கவுங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டா கரெக்டாக அப்படி தான் இருக்கும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு நிலைப்பாடுகள் இருக்கும். ஓகே நேயர்களே, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர்கள் வந்து ராசி பலன் கேட்டாலே நான் லட்சாதிபதி ஆக மாட்டானா, கோடீஸ்வரன் ஆக மாட்டானா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் வந்து வீடியோ கேட்குறாங்க. அதை மாற்றிடுங்க. உங்களுக்கு வந்து அமைப்பு இருக்கும். பிறக்கும் போதே விதி போட்டிருக்கோம். விதி, மதி, கதி. ஜனன ஜாதகம் விதி, நடக்கிற தசா புத்தி வந்து மதி, இப்போ இந்த கோச்சார பலன்கள் கதி. இந்த மூணையும் சேர்த்து தான் உங்கள் வாழ்க்கை என்னும் பயணம் போயிட்டுருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன். கடகராசி நேயர்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.